துஷார் மேத்தா வந்து ஒரு சுத்தினாரு பாருங்க, நீதிபதியெல்லாம் அரண்டு போயிட்டாரு. பேசிக்கலி அதை நீங்க வந்து ஒரு சினிமா காட்சியோட ஒப்பிடணும்னா, தம்பி 2 வாழைப்பழம் காசு கொடுத்தேன், ஒரு வாழைப்பழம் எங்க இருக்குது, இன்னொரு வாழைப்பழம் எங்க இருக்குது அப்படின்னு கவுண்டமணி கேட்பார்ல. இதே போல தலைமை நீதிபதி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அடைப்பை ஏற்படுத்துறாரு கவர்னர். இது எந்த விதத்திலையும் ஒரு அரசியல் கேள்வி கூட கிடையாது. இது கொச்சையாக அரசு நிர்வகிக்க கூடாதுன்னு செய்யற செயல் அப்படின்னு இருக்கும்போது நீ செகண்ட் பேராகிராஃப்லாம் தூக்கிட்டு வராதப்பா அப்படின்னு வந்து தலைமை நீதிபதி சொல்றாரு. ஆனாலும் திருப்பி சர்க்குலரா வராங்க, ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகளாக இருக்குது கவர்னருக்கு. அப்ப இன்னும் மேலும் கவர்னரும் குடியரசுத் தலைவர் மீது மன்னவாரி போடும் வகையாத்தான் இந்த வழக்கு இருக்குது. ஆனா அவங்க என்ன பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கிற எல்லா பவரையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல அங்க வாதங்களை வைக்கிறாங்க. இதுல ஏன் அம்பேத்கரை கொண்டு வரது வந்து ரொம்ப வேடிக்கை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்பேத்கரை மதிக்கவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அப்படிங்கறத அங்கீகரிக்காம அவர் ஒரு தலித் தலைவர், அவர் ஒரு சாதியவாதி அப்படின்ற கண்ணோட்டத்துல இல்ல, அவர் பார்ப்பனர்கள் மீது வெறுப்பு வளர்ப்பதுதான் அவர் வந்து வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டிருந்தார்னு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த இவர்கள் இன்னைக்கு அம்பேத்கர் இல்லைன்னா எங்கேயுமே எதுவும் செல்லா காசாக போய்விடும் என்பதனால் அம்பேத்கர் பின்னாடி போய் துஷார் மேத்தா ஒளிஞ்சுக்கிறாரு. விவசாயிகளுக்கு மானியம் வாங்கி கொடுத்தாரெல்லாம் கிடையாது, மதவெறி பிடிச்சவன் வந்தாலும் அவன் பேரை கொண்டு ஸ்கீமுக்கு வச்சிருக்க. இதெல்லாம் நாங்க கேட்க முடியுமா? அது அப்ப கேபினட் பவர்ல இருக்குது. எந்த காலேஜுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது கேபினட்டோட பவர்ல இருக்கு. தமிழ்நாட்டிலே தந்தை பெரியாருக்கு எவ்வளவோ இருக்கு சார். தந்தை பெரியாருக்கு இருக்கு, காந்திக்கு இருக்குது, காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது கலைஞர் கருணாநிதினு பேர் வைக்கிறது வந்து அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அது மக்கள் வந்து அது ஒத்துக்கலன்னா கும்பகோணம் மக்கள் திமுக அவங்க தோக்கடிக்க போறாங்க. அப்படிதான் பிரதிபலிக்க முடியும். அதுக்கு தான் ஜனநாயகம் வச்சிருக்கோம். நீ வந்து இந்த அரசியல் வேலையெல்லாம் பாக்குறது உங்க வேலையே கிடையாது. நீ ஒரு போஸ்ட்மேன். அரசியல் நிர்ணய சபையில இந்த ரப்பர் ஸ்டாம்ப், ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லி கலாய்க்கிறோம்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார்ல ஆர்.என். ரவி. என்னங்க போராட்டத்துல ரப்பர் ஸ்டாம்புங்கிறானுங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாண்புமிக்க அரசியலானு. ஐயா, ரப்பர் ஸ்டாம்ப் நாங்க சொல்லல. இப்ப பல பொருள் இருக்குதுங்க, ஸ்டேப்லர், பென்சில், பேனா அப்படின்னு அதெல்லாம் விட்டு ஏன் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்றோம்? பகுதி அளவில் அம்பேத்கரை எடுத்துக்கொண்டு அவர் போஸ்ட்மேன் இல்ல, அவர் ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல. நான் இன்னும் 100 தடவை சொல்றேன், கவர்னர் அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி தான், எங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் தான், உங்களுக்கு போஸ்ட்மேன் தான். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்யா சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம உச்ச நீதிமன்றத்துல இந்த ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்களுடைய இந்த காலக்கெடு விதித்தது சம்பந்தமாக அந்த வழக்குல வந்து பல வாதங்கள் பிரதிவாதங்கள், தலைமை நீதியரசனுடைய அந்த அமர்வு வந்து மத்திய அரசுக்கு வாதம் கொடுத்தது, மத்திய அரசு ஆளுநர் மற்றும் குடியரசனுடைய அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்கள் என்று சொல்லி அட்டர்னி ஜெனரல் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்க, என்னதான் போய் கொடுக்கு இந்த வழக்குல? ஆக்சுவலி ரொம்ப சிரமமா இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்ல முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 14 கேள்விகள் கேட்டிருந்தாங்க இல்லையா, குடியரசுத் தலைவர் அவர்கள் 14 கேள்வி கேட்டிருந்தது. அந்த 14 கேள்விக்கும் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்ல பதில் இருக்குது. உங்களுக்கு சம்சேஷன் வழக்காகட்டும், எஸ்ஆர் பொம்மாய் வழக்காகட்டும், ராமேஸ்வர் பிரசாத் வழக்காகட்டும், புருஷோத்தமன் நம்பூதிரின்னு சொல்லிட்டு 1962 வழக்கு, இந்த மாதிரி வரிசையாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் இருக்கு. நம்ம 70 விடுதலை தீர்ப்பு இருக்குது, பஞ்சாப் வழக்கு இருக்கு, தமிழ்நாடு வழக்கு இருக்கு. இது எல்லாத்துலயுமே தமிழ்நாடு வழக்கு பஞ்சாப் வழக்கு கூட விட்டுருங்க, அதற்கு முன்னாடி இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே இதுல பதில் இருக்குது. அப்ப இந்த கேள்வி கேட்டது அப்படிங்கறதே ஒரு ஸ்டால் பண்றது, ஒரு டைம் பையிங் த டைம். சரி, அதான் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான வாதத்தெல்லாம் முன்னெடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, நான் ஆக்சுவலி ஏஐ தொழில்நுட்பத்தோட உதவியில தான் இந்த வழக்குல சரி என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு வந்து கிளாசிஃபை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு ஏதோ புரியாம இருக்குது, அவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா பேசிட்டு இருக்காங்கன்றது கிடையாது. இன்னைக்கு துஷார் மேத்தா வந்து ஒரு சுத்தினாரு பாருங்க, நீதிபதியெல்லாம் அரண்டு போயிட்டாரு. பேசிக்கலி அதை நீங்க வந்து ஒரு சினிமா காட்சியோட ஒப்பிடணும்னா, தம்பி 2 வாழைப்பழம் காசு கொடுத்தேன், ஒரு வாழைப்பழம் எங்க இருக்குது, இன்னொரு வாழைப்பழம் எங்க இருக்குது அப்படின்னு கவுண்டமணி கேட்பார்ல. இதே போல தலைமை நீதிபதி கேட்டுக்கிட்டே இருக்காரு. துஷார் மேத்தா வந்து சுத்தி வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அது எசன்ஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வழக்க தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, நாங்க அதிக பெஞ்ச் கேட்டிருக்கிறோம், அதாவது அதிக மெம்பர் உள்ள பெஞ்சை கேட்டிருக்கோம், அதுக்கு நீங்க ஒத்துக்கல. தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாடு வழக்க பஞ்சாப் வழக்கோட தீர்ப்பை கோட் பண்ணி தான் தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. பஞ்சாப் வழக்குல
இந்த காலக்கெடுக்குள்ள வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா டீம்டு கன்சென்ட், அதாவது டீம்டு அசென்ட். இந்த காலக்கெடு தாண்டிட்டா நேச்சுரலாவே அவங்க அசென்ட் கொடுத்ததாக அசியூம் பண்ணிட்டு நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறீங்க. இது ரொம்ப தவறானது. ஏன்னு கேட்டா இது ஆப்ஷன் 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா அவருக்கு. ஒன்னு அவரு அப்ரூவ் பண்ணலாம், இல்ல திருப்பி அனுப்பலாம், இல்ல பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இது நீங்க 2வது ஆப்ஷனை மட்டும் மையப்படுத்தி இந்த வழக்கு தீர்ப்பை கொடுத்துறீங்க. அது நேச்சுரலாவே மற்ற 2 ஆப்ஷனையும் பாதிக்குது அப்படின்னு. நேச்சுரலாவே இது ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனை வந்து பாதிக்குது அப்படின்னா அவங்க திருப்பி என்ன வந்தாங்கன்னா, எப்பா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் ஃபெயில் ஆகும்போது 2வது ஆப்ஷன் அவர் பயன்படுத்துறதுக்கு தானப்பா இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா திருப்பி சர்க்குலரா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வராங்க. சரிங்களா. அவங்க என்ன காட்ட முற்படுறாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை விவாதங்கள்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் டைம் விதிப்பதாக முடிவா இருந்துச்சு. அது கடைசி நேர விவாதத்துக்கு அப்புறம் அதை நீக்கிட்டாங்க. சரி, அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்க வேண்டாம் அப்படின்றத கொடுத்தாங்க. இப்ப அதை வந்து கொண்டு வந்து அரசியல் நிர்ணய சபையில இப்படி விவாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அங்க அம்பேத்கரே இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சு பாருங்க. அதனால டைம் இருக்கக்கூடாது, டைம் ஃப்ரேம்ன்றது வந்து டைம் லைன்ங்கிறது வந்து பிரசிடென்ட் கவர்னருக்கு இருக்கக்கூடாது. தலைமை நீதிபதி ரொம்ப அற்புதமா என்ன கேட்டார்னா, தம்பி நீ 2வது பேராகிராஃபை படிப்ப, முதல் பேராகிராஃப்ல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு காட்டுப்பா. ஏன்னா முதல் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அரசு இருக்கு இல்லையா, இந்த அரசின் நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்காமல் ஒத்திசைவாக நடந்து செல்ல வேண்டும் கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறதுக்கு. கவர்னர் தன் தலையில் பவர்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நாச வேலை செய்யக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு. அப்ப தலைமை நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பூர்த்தி செஞ்சுட்டியா, எப்படி செகண்ட் பேராகிராஃப்க்கு வர? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருந்ததெல்லாம் கவர்னர் செய்யலங்கிறதுனால தானே செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கிறத நம்ம வந்து மீற வேண்டி இருக்குது. ஒரு கவர்னர் 19 பில்ல 3 வருஷம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீ முக்கியமான பில்லு, இது கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின், ஒரு பில்ல உட்கார வச்சுட்டு அதுல விவாதம் பண்ணா ஓகே. 19 பில்லு சான்சலர் பதவிக்கு அனுப்புற பில்லு சாதாரண அல்லு சில்லு பில்லுங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வேல்யூவே கிடையாது. ஆனா அதை தடுத்து வச்சா நிர்வாகத்துக்கான ஸ்பேஸ் முடக்கப்படும். ஒரு ஃபைனான்சியல் சைக்கிள ஒரு பணம் அலோகேட் பண்றது நின்று போகும். இப்படி ரொம்ப கொச்சையாக, அதாவது இப்ப இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைக் நிறுத்திருந்தா உங்க பைக் ஓடக்கூடாதுன்னு சர்க்கரை அள்ளி போடுவானுங்க, இல்ல மண் அள்ளி போடுவானுங்க பைப்ல. அந்த மாதிரி ஒரு நிர்வாகம் செய்யக்கூடாதுன்னு ஒரு அடைப்பை ஏற்படுத்துறாரு கவர்னர். இது எந்த விதத்திலையும் ஒரு அரசியல் கேள்வி கூட கிடையாது. இது கொச்சையாக அரசு நிர்வகிக்க கூடாதுன்னு செய்யற செயல் அப்படின்னு இருக்கும்போது நீ செகண்ட் பேராகிராஃப்லாம் தூக்கிட்டு வராதப்பா அப்படின்னு வந்து தலைமை நீதிபதி சொல்றாரு. ஆனாலும் திருப்பி சர்க்குலரா வராங்க. இப்ப நான் கடைசியா செக் பண்ணேன், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் இது ஒரு முடிவு எட்டப்படலை. ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதான் நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டெட் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகளாக இருக்குது கவர்னருக்கு. அப்ப இன்னும் மேலும் கவர்னரும் குடியரசுத் தலைவர் மீது மண்ணவாரி போடும் வகையாத்தான் இந்த வழக்கு இருக்குது. ஆனா அவங்க என்ன பண்ண பாக்குறாங்க அப்படின்னா, கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கிற எல்லா பவரையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல அங்க வாதங்களை வைக்கிறாங்க. இதுல ஏன் அம்பேத்கரை கொண்டு வரது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்குது, ஏன் அரசியல் நிர்ணய சபையை கொண்டு வரது ரொம்ப வேடிக்கையா இருக்குது அப்படின்னா, எப்பயுமே இந்திய ஆளும் வர்க்கம், இந்திய கோர்ட்டும் சரி, எப்பெல்லாம் தனக்கு தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கும். ஒன்றும் இல்லை, இந்திரா சாவணி வழக்கு உங்களுக்கு தெரியும். 50% ரிசர்வேஷனுக்கு சீலிங் போட்டாங்க. இந்த 50% ரிசர்வேஷனுக்கு கான்ஸ்டியூஷன்ல எந்த அடிப்படையும் கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல ஆடிக்குவேட்டன் மட்டும்தான் இருக்குது. அதாவது அவர்களுக்கு போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் படுத்தும் வரை நீங்கள் எந்த திட்டத்தில் வேணாலும் ரிசர்வேஷன் அமல்படுத்தலாம் அப்படின்றதான் கான்ஸ்டியூஷன் இருக்கு. 50% கான்ஸ்டியூஷன் கிடையாது. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையில அம்பேத்கர் ஏதோ ஒரு இடத்தில் சொல்கிறார், போட்டி மெரிட்டுக்கான போட்டியும் சமூக நீதியும் சம அளவில் இருக்கணும் அப்படின்னு பாருங்க. 50-50% அம்பேத்கரே சொல்லிட்டாருன்னு 50-50% அரசியல் நிர்ணய சபை விவாதத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா அதே அம்பேத்கர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில இங்க இருக்கும் வளங்கள் எல்லா மக்களுக்கும் சொந்தமானது, அதை தனியார் படுத்தக்கூடாதுன்னு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கறது இல்ல. அதை தனியாருக்கு எல்லா இப்ப கூட பாருங்க, தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்கலாம், இல்ல கோல், நிலக்கரி, பாக்ஸைட் எல்லாமே சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்ல தனியார் ஆக்கலாம்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. ஏன் அப்பெல்லாம் அம்பேத்கர் கண்ணுக்கு தெரியலையா? பர்திவாலா நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு கொடுத்தாரு. தமிழ்நாடு வழக்குல கவர்னரை திட்டி நம்மளுக்கு சாதகமா தான் இந்த டைம்ல வச்சு தீர்ப்பு கொடுத்தாரு. அவர் அம்பேத்கரோட கோட்டை மேற்கோள் காட்டி தான் பேசுறாரு. ஆனா ஒரு 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 முரண் என்னன்னா, இதே பர்திவாலா 2003 ரிசர்வேஷனாலதான் நாடு பின்தங்கி இருக்குன்னு பேசி அவர் இம்பீச் பண்ற அளவுக்கு ப்ரொசீடிங் போச்சு. அப்படிங்க பாருங்க, அம்பேத்கர்
ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்பேத்கரை மதிக்கவே இல்லை. அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அப்படிங்கறத அங்கீகரிக்காம அவர் ஒரு தலித் தலைவர், அவர் ஒரு சாதியவாதி அப்படின்ற கண்ணோட்டத்துல இல்ல, அவர் பார்ப்பனர்கள் மீது வெறுப்பு வளர்ப்பதை தான் அவர் வந்து வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டிருந்தார்னு பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த இவர்கள் இன்னைக்கு அம்பேத்கர் இல்லைன்னா எங்கேயுமே எதுவும் செல்லா காசாக போய்விடும் என்பதனால் அம்பேத்கர் பின்னாடி போய் துஷார் மேத்தா ஒளிஞ்சுக்கிறாரு. இன்னைக்கு அதை தாண்டி நம் உள்ளடக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பேத்கர் நமக்கு கொடுத்த ஜனநாயகத்தை அளிக்கும் எல்லா கூறுகளும் வாதிடப்படுகிறது அப்படின்றத நம்ம அங்க பார்க்கலாம். சார், இப்போ உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் B.R. கவாய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், நாங்க வந்து எங்களுடைய உத்தரவுகள், எங்களுடைய தீர்ப்பை வந்து நாங்க மாற்ற போவதில்லை, அது நாங்க காலக்கெடு விதிச்சதுதான். குடியரசுத் தலைவர் அனுப்பியிருந்த கேள்விக்கு தான் நாங்கள் வந்து விசாரணை அமைச்சிருக்கோம் அப்படின்றாங்க. சோ அப்ப இந்த தீர்ப்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லையா? ஆளுநருக்கு விதிக்கப்பட்டிருந்த கெடு, குடியரசுத் தலைவருக்கு விதிக்கப்பட்டிருந்த கெடு, அவர்கள் இப்போ இப்படி உத்தரவு மாதிரி போட்டிருக்காங்க. அவர்களும் ஆளுநரும், நம்முடைய தமிழ்நாடு ஆளுநரே கூட சில மசோதாக்கள், குறிப்பாக கும்பகோணத்திலே கலைஞர் கருணாநிதி என்ற அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து பெயர் சுட்டாம இன்னும் வரைக்கும் அது வந்து பெண்டிங்ல இருக்கு. அதுவும் காலக்கெடு விட தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்ப அதையும் நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப கடுமையா அதிருப்தியில இருந்தாங்க. இப்போ அந்த உத்தரவுகளும் இருக்கு, அதே சமயத்துல வந்து ஆளுநர்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்களே. ஆமா, ஆக்சுவலி இந்த நீதிமன்ற வழக்கு அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீதிமன்றம் கான்ஸ்டியூஷன் மேல கன்சர்ன்டா இருக்கிறதோட அதோட மாண்பு மேல கன்சர்ன்டா இருக்குது. இந்த ஆளுநரை பிடிச்சி திட்டினதுக்கு காரணம் அவங்க கான்ஸ்டியூஷனை மீறிட்டாங்க அப்படின்றத விட, நாங்க 2022 கொடுத்த திருப்பியே மீறுற அளவுக்கு நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்டியாடான்னு நீதிமன்றத்துக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது போலதான் இப்ப கவர்னர் அவமதிப்பதும் நீதிமன்றத்தை அவமதிப்பது அப்படின்றதுனால நீதிமன்றம் இதை சுவமோட்டோவாக தானே முன் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கண்டிப்பா போய் வழக்கு போடும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா கூட இதை, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின், இந்த டெக்கேடோட டிசைடிங் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினா இருக்கு. நீங்க 2021 இருந்து ஆரம்பிச்சு பாருங்க, அது கேரளாவாகட்டும், தெலுங்கானாவாகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், எல்லாரும் போய் நீதிமன்ற கதவை ஆளுநருக்காக தட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப இது வந்து இந்த டெக்கேடுக்கான ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின் போது இது சார்ந்து கவர்னர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் உத்தரவை இவர்கள் அமல்படுத்துகிறார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் சில்லற வேலைங்க. அதாவது கலைஞர் கருணாநிதினு பேர் வச்சா உனக்கு என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அதுல பிரச்சனையும் கிடையாது. அதாவது சரி, அது தவறாக கூட இருக்கட்டும். தீனதயாள் உபாத்தியாய நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் வச்சிருக்கிற தீனதயாள் உபாத்தியாய யாரு? உன் கட்சி ஆரம்பிச்சவன். அந்த ஒரு பிரதமரும் கிடையாது, சீஃப் மினிஸ்டரும் கிடையாது. உன் கட்சி ஆரம்பிச்சவன், பிஜேபி கட்சி ஆரம்பிச்சவன், இருக்கிற எல்லா சாதிய மதவாத கருத்தும் கொண்டு வந்த ஆளு. அந்த ஆளால ஒரு பெரிய மூவ்மெண்ட் உருவாச்சு, பெரிய போராட்டங்களை நடத்தி கோடான கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு, விவசாயிகளுக்கு இது வந்து மானியம் வாங்கி கொடுத்தாருலாம் கிடையாது. மதவெறி பிடிச்சவன் அந்த ஆளு. அவன் பேரை கொண்டாந்து ஸ்கீமுக்கு வச்சிருக்க. இதெல்லாம் நாங்க கேட்க முடியுமா? அது அப்ப கேபினட் பவர்ல இருக்குது. எந்த காலேஜுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது கேபினட்டோட பவர்ல இருக்குது. தமிழ்நாட்டிலே தந்தை பெரியாருக்கு எவ்வளவோ இருக்கு சார். தந்தை பெரியாருக்கு இருக்கு, காந்திக்கு இருக்குது, காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது கலைஞர் கருணாநிதினு பேர் வைக்கிறது வந்து அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா அது மக்கள் வந்து அது ஒத்துக்கலன்னா கும்பகோணம் மக்கள் திமுக அவங்க தோக்கடிக்க போறாங்க. அப்படிதான் பிரதிபலிக்க முடியும். அதுக்கு தான் ஜனநாயகம் வச்சிருக்கோம். நீ வந்து இந்த அரசியல் வேலையெல்லாம் பாக்குறது உங்க வேலையே கிடையாது. நீ ஒரு போஸ்ட்மேன். அரசியல் நிர்ணய சபை இப்ப நீங்க ஒரு வார்த்தை கடைசியா சொன்னீங்க பாருங்க, கவர்னர் இஸ் நாட் அன் போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி அட்டர்னி ஜெனரல் வாதம் வச்சிருக்காரு உச்ச நீதிமன்றத்துல. அவர்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது, கவர்னருக்கும் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காருல உச்ச நீதிமன்றத்துல. சம்சேஷிங் வழக்கு 1970களில் வந்த சம்சேஷிங் வழக்குலயே ரொம்ப தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த கவர்னர்களுக்கு இருக்கும் அதிகாரம் என்பது எக்ஸெப்ஷன், இட் இஸ் நாட் ரூல். அது விதிவிலக்கு, அதுதான் விதி கிடையாது. ஏன்னா அது எப்ப விதி விலக்கு அப்படின்னா பயங்கரமாக தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க உள்நாட்டு போர், அசாதாரண சூழ்நிலைகள்ல பவரை கையில் எடுக்கிறது அந்த டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கும் இல்லையா. சாதாரண காலத்துல உட்காந்துட்டு இந்த யூனிவர்சிட்டி பேரை வச்சு அங்க என்ன பெரிய கலவரம் வெடிக்க போதா? இது என்ன அசாதாரண சூழலா? அதாவது இந்த பவர் எங்களுக்கு இருக்குது பாரு, இந்த டெக்னிக்காலிட்டி அப்படின்னு கொண்டாந்து காட்டுறதுலாம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து நாசுக்கா சொல்லியிருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இந்த வாதம்லாம் என்ன சொல்றதுன்னா, வெறும் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி மென்னுக்கிட்டு வேணா இருக்கலாம் இந்த வாதத்தை. இந்த வாதத்துக்கு நடைமுறையில எந்த பேரிங்கும் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
சட்டத்தின்படி அவர் ஒரு போஸ்ட்மேன் தான் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமா சொல்றீங்க. போஸ்ட்மேன் மட்டும் இல்லைங்க, அரசியல் நிர்ணய சபையில இந்த ரப்பர் ஸ்டாம்ப், ஆளுநர் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லி கலாய்க்கிறோம்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார்ல ஆர்.என். ரவி. என்னங்க போற இடத்துல ரப்பர் ஸ்டாம்புங்கிறானுங்க, இதெல்லாம் வந்து ஒரு மாண்புமிக்க அரசியலானு. ஐயா, ரப்பர் ஸ்டாம்ப் நாங்க சொல்லல. இப்ப பல பொருள் இருக்குதுங்க, ஸ்டேப்லர், பென்சில், பேனா அப்படின்னு அதெல்லாம் விட்டு ஏன் ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்றோம் ஆளுநருக்கு அப்படின்னா, இந்த வாதத்தை, இந்த உவமை நாங்கள் கற்றுக்கொண்டதல்ல, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சொல்லிருக்கு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில அம்பேத்கரே என்ன வருந்திருக்காருன்னா, எதுக்கே அந்த போஸ்ட் வச்சிருக்கீங்க, அது ஒரு ரப்பர் ஸ்டாம்பா இருக்க போகுது. ஏன்னா அம்பேத்கரை பொறுத்தவரும் அவர் நிஜமாலுமே கவர்னருக்கு அதிக பதவி கொடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா பாரு, அம்பேத்கரே பதவி நிறைய வந்து அதிகாரத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு. அம்பேத்கர் முதல்ல கவர்னரையும் எலெக்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. இவன் எலெக்ட் பண்ணி உட்காந்துருக்கானா, இவன் அப்பாயின்ட் பண்ணி உட்காந்துருக்கான். என்ன சொல்றதுன்னா, பகுதி அளவில் அம்பேத்கரை எடுத்துக்கொண்டு அவர் போஸ்ட்மேன் இல்ல, அவர் ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல, நான் இன்னும் 100 தடவை சொல்றேன், கவர்னர் அண்ணா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி தான், எங்களுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் தான், உங்களுக்கு போஸ்ட்மேன் தான். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள். நன்றி.